கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் இது பண்ணாங்களே, அது வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவள்ளூர் எங்கே இருக்குது 3,73,632 அவ்வளோ பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஓட்டு போட முடியாதான்லாம் எனக்கு தெரியல, பட் போட முடியாதான் நினைக்கிறேன். அந்த எஃப்ஐஆர் இது பண்ணி கொடுக்கலன்னா போடுற இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த எஃப்ஐஆர் இது பண்ணால் ஓட்டு கரெக்டாக போட்டுருவாங்களா? ஐ மீன் கரெக்டான அப்படி சொல்கிறது சரியான முறையில் தான் தேர்வு நடக்குமா? அதில் எத்தனை ஊழல் பண்ணுவீங்க? இதுக்கு இது எஃப்ஐஆர் அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறது வந்து நம்ம குத்தி போடுவோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டெலாம் இருந்துச்சு, இப்போ தான் அந்த மிஷின் வந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரீஸ்லலாம் அதுதான்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். மக்கள் ஓட்டு யார் யார் போய் சேரணுமோ கண்டிப்பாக போய் சேரும். இந்த மிஷின்ன்ற இருக்கிறதுனால எவ்வளோ நடக்கலாம். சப்போஸ் அந்த இதுவில் யாரும் இல்லை, மிஷின் தானே, செட்டிங்ஸ் மாற்றினா எல்லாம் முடிஞ்சிட போகுது, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் இது பண்ணி இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சுன்னா அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் சூனியங்கினி வச்சிட்டாங்களான்னு தெரில, எல்லோரும் போய் அங்கே வேறு ஒருத்தவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இந்த தேர்தலில் யார் வருவாங்கன்னு நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியல. ஏன்னா அவங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குதுன்னு தோணுது. அவங்க வந்து இவங்க கூட கூட்டணி செய்கிறது இதெல்லாம் ஒரு ட்விஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயித்தாலுமே இந்த நாடு இப்படி தான் இருக்க போகுது. இது வந்து வேறு ஏதாவது புதுசாக வரப்போகிறதோ இல்லை எதுவுமே கிடையாது, இப்படி தான் இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். பட் அப்படி மாறிச்சுன்னா ஓகே தான். புதுசாக ஒருத்தவங்க வந்து அவங்க மனசை வச்சு மக்களுக்காக பண்ணணும், மக்களுக்காக இருக்கணும், எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நம்ம நாடு. பட் அப்படி இல்லாமல் வந்தவங்களே வந்தாங்க அப்படின்னா நாடு இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கஞ்சா போதை இதெல்லாம் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. அண்டு உங்கள் ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.